நாம் தேன்கூட்டில் பல தேனீக்கள் இருப்பதை பார்த்திருப்போம். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்புச் சாற்றை சேகரித்து அவற்றை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. நாம் தேன் என்ற இனிப்பு சாறினை தேன்கூட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறோம். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன்கூடுகளிலிருந்து இயற்கையான மலைத்தேனை சேகரிக்கிறார்கள். தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும், தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன்கூட்டை பாதுகாக்கும். இதெல்லாம் வேலைக்கார தேனீக்களோட வேலை. பூவில் உள்ள தேனை சேகரிக்கிறது, இளந்தேனீக்களை வளர்க்கிறது, தேன் கூடு சேதம் அடைஞ்சால் அதை சரி செய்கிறது, தேன்கூட்டை பாதுகாக்கிறது. இந்த நாளுமே வேலைக்கார தேனீக்களோட வேலைகள். சால்மோனெல்லோசிஸ் வயிற்றுப்போக்கு, பாக்டீரியா நோய், ராணிக்கெட் நோய், அம்மை நோய், வைரஸ் நோய், ஆஸ்பர்ஜில்லஸ் நோய், பலவீனம் நலிந்து போதல், பூஞ்சை நோய். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்றவை. பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடங்கள் எதுனா திருப்புவனம், காஞ்சிபுரம், ஆரணி போன்ற இடங்கள். விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர். ஸோ விலங்கு வளர்ப்புனா என்னென்னா, விலங்குகளோட இனப்பெருக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட பராமரிப்பு பற்றி படிக்கிறது தான் விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி.